பவானீஸ்வரர் சிவன் கல் சாமி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அர்த்தன கணபதி இங்கே ஃபுல்லாக சிவனாக இருக்குது. எல்லாமே லிங்கம். அது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே கல் தான். காலப்பேரவை கோயில் பயங்கரமாக இருக்குங்க. வேற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி சிலை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. சாமியோட கோபுரம், அப்புறம் சிவன் நம்ம பவனீஸ்வரரோட கோபுரம் ரெண்டு நடக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும். இங்கிருந்து தான் இந்த சாமியோட சக்திகள் எல்லாம் போகும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பேன். எனக்கு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் அருள்மிகு பவனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். அது நாளைக்கு கும்பாபிஷேகம் திங்கக்கிழமை. அதனால நம்ம வந்துட்டு அப்படியே விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரி, இங்கே வாங்க போய் பார்க்கலாம். அங்கே கோயில் அங்கே இருக்கு. நான் பாருங்க, இங்கே தான் இதுதான் அந்த கோவில். பாலத்து மேலே நின்றுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் பூ போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாம். உள்ளே விடுவாங்களா என்னன்னு தெரில, ஆனால் கூட்டமாக இருந்துச்சு அப்படியா. இப்போ என்னன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். எந்த ஒரு கூட்டம்லாம் இல்லைங்க, நீட்டாக இருக்குது. வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம். ஃபுல்லாக தீர்த்த கூட இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம். நிறையா தீர்த்த கூட வச்சுருக்காங்க. கணபதி பஞ்சமுக ஆரம்ப கணபதி. வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அங்கே உள்ளே போகலாம். இந்த பிள்ளையாருக்கும் சார் வாங்க பார்ப்போம். இது ஒன்றும் உன்னி தான். நாளைக்கெல்லாம் எண்ணெய் போட்டு சம்மன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும். அருள்மிகு பவானீஸ்வரர் சிவன் இருக்கார். ஒவ்வொரு விதமான சாமி அடிக்கிறதுக்கு சாமி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாமி தான் இருக்கா. எல்லாமே ஒரு விதமான சாமிகள் தான். எல்லா பேரும் மேலே போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதெல்லாம் கல் சாமி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நினைக்கிறேன் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பிள்ளையாக இருக்கிறார். அர்த்தன கணபதி. அந்த அன்னைக்கு புரியல. தெரியலையே, என்னமோ வச்சுக்கிறாங்க. அந்த ஆயில் கிரீஸ் டைப் மாட்டிருக்கு. அதான் அந்த பவுடர் ஆட் இருக்குல்ல, செதுக்குனது, அதெல்லாம் போகிறதுக்காக அது இருக்குன்னு நினைக்கிறேன். பல பழம் ஆக்கிது. இப்போதான் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு எப்படி செம்மையா பண்ணியிருக்காங்களே. ஜம்முனுக்கு அந்த நாகலிங்க பூ எல்லா சாமியும் வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. இங்க ஃபுல்லா சிவனா இருக்கு. எல்லாமே லிங்கம். ஏனாவா இங்க எல்லாம் பெண் தெய்வங்கள் இங்க இருக்கு. பெண் தெய்வம். இங்க ஒரு பெண் தெய்வம் 3 இருக்கிறாங்க. சரஸ்வதி, அன்னபூரணி, லக்ஷ்மி. சரஸ்வதி செம்மையா இருக்குல்ல. மைனூட்டா செதுக்கியிருக்காங்க. அவர்களா செம்மையா இருக்குங்க. ஆனா அந்த அன்னைக்குள்ள வந்து சாமி கும்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. வாய்ப்பே கிடையாது. சரியான கூட்டமாக இருக்கும். சீரியஸாங்க. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 7/7/2025 இது பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்ததாம்மா. அதனால் அந்த அன்னைக்கு செம கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு மட்டும்தான் உள்ளே வந்திருக்கோம். அன்னைக்கெல்லாம் உள்ளே வர முடியாது.
இங்கே பாருங்களா, சாமிக்கு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த அன்னைக்கு போட்டுருவாங்க நினைக்கிறேன். இல்லை அது கல் பெயிண்டிங் அந்த கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே கல் தான். ஒரே கல் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே கல். இந்த சாமியை அது கூட அட்டாச் செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்சுருக்காங்க. செம்மையாக இருக்கு. காலபைரவர் குட்டி குட்டியோண்டு காலபைரவர் செம்மையாக இருக்குல்ல. குட்டியோண்டு அழகாக இருக்கும். சனீஸ்வரர் செம்மையாக இருக்கு. அம்மன் பார்த்தீங்கன்னா பவானி சங்கரி அப்படின்னு ஒரு அம்மன் உண்டு. கோயில் பயங்கரமாக இருக்குங்க. வேற மாதிரி கட்டியிருக்காங்க. இது செம்மையாக சாப்பிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருக்காரு, ஐமுகத்தோடு இருக்காரு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐமுகர் அப்படின்னு மல்லிகை பக்கத்துலேயே இருக்காரு. உண்மையாக இருக்கு, உண்மையாக இருக்குது. உண்மையாக முருகர் இந்த மாதிரி சிலை நான் பார்த்ததே இல்லை. இந்த கல்லெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. இந்த கல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே இருக்க கல் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிரானைட்டு யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு நந்தி ஒன்று இருக்குங்க. இந்த எல்லா சிவனுக்கும் இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு நந்தி, இங்கே இருக்க எல்லா சிவன் லிங்கத்துக்கும் இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க. அங்கே பிரம்மர் அங்கன்னு ஏக்கச்சக்கமான சாமி இருக்குது. எந்த சாமி கும்பிட்றது அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு சாமியெல்லாம் இருக்குது. கோயில் ஃபுல்லாக சாமி தான். செம்மையாக இருக்கு. ஆனால் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னா நான் வந்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம். நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகேங்க, இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலத்தில் நம்ம இந்த சந்தைக்கடை போகிற வழியிலேயே முன்னாடி இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், கேட்டிங்கனாலே அந்த நீங்கள் வந்தீங்கனாலே எல்லாமே திருவிழா தான் இருக்கும். சாமிக்கு வைக்க வேண்டிய அந்த முன்னாடி செட் பண்ணுவோம்ல அந்த கோல்டன் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபுல்லாக கோல்டு தான் நினைக்கிறேன். எல்லாம் போட்டிருக்கேன். கோல்டு அது கோல்டு போட்டிருக்காங்க. அப்புறம் தெரிலங்க, கோல்டு என்னன்ட்டு தெரில. கோல்டு இருக்காது எனக்கு தெரிஞ்சு, என்னன்னு தெரில. கல்லிலேயே பார்த்தீங்கன்னா மேலே வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்களா, ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே பாருங்கள் சன்லைட். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வெண்டிலேஷனுக்கு இங்கே ஒன்று, ஜன்னல் ஒன்று, இங்கே ஒன்று குட்டி ஜன்னல். ஒரு அடியே இருக்க மாட்டேங்குதுடா செவரு. கல் செவரு ஒரு அடியே இருக்க மாட்டேருக்குது. ஒரு அடிக்கே இருக்குது. கோயில் செம்மையாக இருக்குது. சரி வாங்க அவுட்ரு நான் சுற்றி காட்டுறேன். பாருங்க ஃபுல்லாக அந்த கல் தான், நல்லா அந்த கல் தான். பார்த்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனீஸ்வரர் எல்லாமே இங்கே இருக்குது. நம்மளுக்கு வர தோஷங்கள் அனைத்தும் இங்கே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் பேக் சைடில் இங்கே ரோடு போகுது. அந்த ரோட்டுக்கு ரவுண்டானாக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபுல்லாக ஒரு கிரவுண்டாட்டம் ஒன்று இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் ரொம்ப சேர்த்தா நீங்கள் வந்தோம்னா இங்கே தான் நின்றுருப்போம். நம்ம நெருக்கிட்டு நின்றுருப்போம். நின்றுக்க மாட்டோம். நின்னால்தான் நிற்க முடியல. இங்கே நிற்கிறது டவுட்டாக தான் இந்த கூட்டமாக வரும். ரொம்ப தாங்க கோபுரம் 2 கோபுரம் இருக்குது. பவானி சங்கரின்னு ஒரு சாமியோட கோபுரம், அப்புறம் சிவன் நம்ம பவானீஸ்வரரோட கோபுரம், 2 கோபுரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ஓமகண்டம் போடுவாங்களா, அந்த இடத்துக்கு வந்துருக்கோம். அதில் போய் பார்க்கலாம்.
இவர் யாருன்னு தெரியல. முருகர் மூடி வச்சிருக்காங்க. முருகர் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது, சிக்கன் கலராக இருக்குது எல்லாமே. கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு கோயில்னு ஒன்று இருந்துச்சு, இந்துக்கள் கோவில்னு சொல்கிறேன். இந்துக்கள் கோவிலில் 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும். மேலெல்லாம் கலசம் வச்சுருக்காங்கல்ல, அந்த கலசத்துக்குள்ளே 5 வகையான விதைகள், அப்புறம் 5ன்னு இல்லை அதுக்கும் மேற்பட்ட விதைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த விதையெல்லாம் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி மேலே அதில் கலசத்தில் வச்சுருவாங்க. அதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷம். 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போடணும். சப்போஸ் ஏதாச்சும் அழிவு காலத்துக்கு வருது நம்மளோட நாடு அப்படின்னா தமிழர்களோட பண்பாடில் அது பராமரித்தில் அப்படி இருந்திருக்கு. சப்போஸ் அழியிற கண்டிஷனில் வருது, விவசாயத்துக்கு யாருக்குமே நம்மளுக்கு விதை கிடைக்கல அப்படின்னா அந்த கலசத்தில் இருக்கிற விதையை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த பவர் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க. உள்ளே இருக்கிற சாமியெல்லாம் புதுசாக வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த சாமிக்கு ஒரு சக்தி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே அந்த அக்னியை போட்டு அதுலேருந்து நிறையா மந்திரங்கள் ஓதி இங்கிருந்து தான் சாமிக்கு பார்த்திங்கன்னா அங்கே பவர் போகும். அதனால் ஓமகண்டம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால் இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, இந்த குண்டம் போடுறது. இங்கே உள்ளே எவ்வளோ சாமி இருக்கோ அந்த சாமிக்கு எல்லாத்துக்கும் இங்கேருந்து தான் இந்த சாமியோட சக்திகள் எல்லாம் போகும். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லி தான் வெளியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அண்ணா கூப்பிட்டு, அங்கே வாட்ச்மேன் அண்ணா இருக்கார்ல, அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு போட்டுருக்காங்க தம்பி, செகண்ட் ஒரு பாத்திரம் வந்திருக்கு, போய் சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. அவர் எதுக்கு அப்படி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, பட் சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டாங்க. சாமியே சொல்லுதுன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு போங்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே சாப்பிட்டு போவோம். சரி ஓகே, இன்னொரு நாள் சந்திக்கிறேன். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் 9 to ஒரு 10 மணிக்கு நடக்கும். நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த கோயில் பயங்கரமாக இருக்கும். சும்மாவே போனதுக்கே நிறைய வைப்பு கொடுத்து, இதுவே அங்கே ஃபுல்லாக பூஜை நடந்து அதுக்கப்புறம் போனால் அது செம்ம வைப்பாக இருக்கும். போயிட்டு நம்ம சிவனோட அருள் பெறுங்கள். சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK. போங்க சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் முக்கியம். போங்க சிரிச்சிட்டே இருங்க. சரி ஓகேங்க, டாட்டா பாய்.